ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் வாழைக்காய் வச்சு ஒரு சூப்பரான முறுமுறு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி அதில் வர ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிங்க அப்படின்னா என்னுடைய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நான் அதுக்கு 2 வாழைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி இட்லி பாத்திரத்தில் வச்சுருக்கேன். இந்த வாழைக்காயில் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ வாழைக்காய் வெந்ததுக்கப்புறமா நம்மளுக்கு ஈஸியாக தோல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாழைக்காய் ரொம்ப கொலைய வேகணுங்கிறது கிடையாது. ஒரு 3/4 பாதம் வெந்தால் போதும். இந்த மாதிரி ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு நீங்கள் குத்தி பாருங்கள். அப்போ உங்களுக்கு நல்லா சாஃப்டாக உள்ளே இறங்கும். இப்போ வாழைக்காய் நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ மேலே இருக்க தோலை வாழைக்காய் நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதோட தோலை உரித்து எடுத்துக்கோங்க. எல்லா வாழைக்காயிலையுமே இது போல் தோலை உரித்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன பல்லு உள்ள கிரேட்டராக பார்த்து துருவி எடுத்துக்கோங்க. இதை நம்ம மசிக்க போகிறது கிடையாது, அதனால் சின்ன பல் உள்ள கிரேட்டராக பார்த்து துருவி எடுத்துக்கோங்க. இப்போ துருவியாச்சு. இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். பவுலுக்கு மாற்றிட்டு இது கூட நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது கூட அரிசி மாவு ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே இன்னும் நல்லா நம்மளுக்கு முறுமுறுப்பு கொடுக்கறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நான் கலருக்காக கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சமாக கடலை மாவோ இல்லது அரிசி மாவோ சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு பக்கோடா போடுறதுக்கு வரணும், அந்தளவுக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் நான் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடாக வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா சூடாயிருச்சு. பக்கோடாவை நம்ம போட்டுடலாம். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கையில் எடுத்தே போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா வடை மாதிரி தட்டி கூட நீங்கள் போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இது எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் தான் நீங்கள் போடணும். சூடாகிறதுக்கு முன்னாடியே போட்டிங்க அப்படின்னா எல்லாமே பிரிஞ்சு போயிடும். இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், பபிள்ஸ்லாம் நல்லா குறைஞ்சிட்டு நல்லா வெந்துருச்சு நம்மளுக்கு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளுடைய சூப்பரான வாழைக்காய் பக்கோடா ரெடி ஆயிருச்சு. இப்போது இதே மாதிரியே நம்ம மீதம் இருக்க மாவையும் பக்கோடாவாக போட்டுடலாம்.
போடுறதுக்கு முன்னாடி எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே பிரிஞ்சு போயிடும், அப்புறம் வேஸ்ட் ஆயிரும். ஸோ வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா நீங்கள் ஸ்லோ பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது கூட ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன், நல்லா வாசனையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பபுள்ஸ்லாம் அடங்கி நல்லா வந்து நம்மளுக்கு வெந்துருச்சு. இப்போ வந்து இதை எடுத்துடலாம். எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான வாழைக்காய் பக்கோடா வந்து ரெடி ஆயிடுச்சு. வெங்காய பக்கோடா மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வேறொரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன்.